ரசிகனை ரசிக்கும் தலைவா அயோத்திய ஆளும் ஹரிராமருடைய மனைவி சீதாதேவிய அந்த சீதாதேவிய தென்னிலங்கை ராவணன் சிறை எடுத்ததாக பேசிக்கிட்டாங்க. லேசா அற்ப சொற்பமா பேசுறாங்க. லேசா காத்துவாக்குல அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு போ. ராவண சம்ஹாரத்தை முடித்து ராமனே சீதையை கொண்டு வந்து வாழும் போது நம்மளுக்கு என்ன பானா? ஆமா ஏ அம்மா அம்மா ராமன் குலம் சூரிய குலம், சூரிய குலம் என் குலம் சந்திர குலம். எனக்கு ஏத்துக்கிடாது. ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவார். ஆமா உன் மக ரஜக வடுப்பட்டா ஏத்துக்கிட மாட்டேன். அப்படி இப்படி மாடு தட்டி சவரம் வைத்தான். அதனால இனி எனக்கு அவ வேண்டானா. ஆமா யார் காதுல போய் விழுது? யார் காதுல? ராமன் அனுப்பிய தலையாரிமார்கள் அந்த தண்ட தலையார்கள் எல்லாம் நகர் சோதனை எல்லாம் முடித்து அப்படியே சுத்தி அன்று இரவு ரஜகருடைய வீதியிலே வந்து அன்னைக்கு நகர் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டு என்ன நடக்கு அது நடக்கு. பகல்ல எவ்வளவுதான் பேசினாலும் கேட்காது. அப்படியா? இரவு நேரம் லேசா பேசினாலும் கேட்கும். பாத்துக்கோங்க. 8 ஊருக்கு கேட்கலாம். 8 ஊருக்கு ரஜகமுத்து சொன்ன சொல்லு தலையாரிமார்கள் காதலே கேட்டது. தண்டனை கொடுத்தா நாமளுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று சொன்னாரே ராமபூமான். சொன்னாரா? எப்படி போய் நம்ம ராமத்தை போய் சொல்ல, நம்ம சாமிகிட்ட போய் சொல்ல. அதோடு சங்கிலி பூதத்தாருக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் இந்த சட்டநாதன் சங்கிலி பூதத்தார் கோமரத்தாடியா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய கிளாங்காடு. அப்படி களங்காடு அது பேர் கிளங்காடு சொல்லுவாங்க. ஊரே கிளாங்காடு தான். நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப சாட்டா நம்ம சொல்றது களங்காடுங்க. களங்காடு அதுக்கு உண்மையான பேரு கிளாங்காடு தான். அப்படியா? சங்கிலி பூதத்தாருக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா ஐயா குட்டி ஆசாரி அவர்கள், சரி அழகு ஆசாரி அவர்கள், ஆமா வேல் ஆசாரி அவர்கள், ஆமா அவர்களுடைய வாரிசு பிள்ளைகள் குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாகவே எனக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வம்சத்தார் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் சங்கிலி பூதத்தார் அருளாரே எந்த முகம் போனாலோ தங்க முகமாகவே தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை வாழையடி வாழையாக வாழையடியாக வளரணும் கையில் போடுறா வளரணுமா அங்கே தலையாரி ஓடி வந்து அயோத்தி பட்டணத்தில் ராமர் வாசலில ஆராய்ச்சி மணி அடித்த மணியோசை சத்தம் கேட்டு மணியோசை ராமபூமான் ஐயா வாரம் ஐயா தலையாறு தலையாறு வந்ததொரு விவரம் என்ன வருத்தம் கொண்டதென்ன ராமவும் அங்கேட்ட போது கேட்ட போதே தலையாறு சொல்லுதாரே ஐயா ஹரிராமச்சந்திரா ஹரிராம சுவாமி
நகர் சோதனைக்கு செல்லும் பொழுது ரிஜகருடைய வீதியிலே விவகாரம் ஒன்று நடந்தது. ஒரு வழக்கு ஒன்று நடந்துச்சு. இந்த வழக்கிலே தான் தாய் தன் மருமகளை கொண்டு வந்து வாழும்படியாக மகன்கிட்ட கேட்டா. அந்த ரிஷபகிட்ட மகன்கிட்ட சொன்னா, அடுத்த வீடு போனவளை அழைத்து வந்து வாழ மாட்டேன் என்றான். ஆமா. அதற்கு தாய் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னா? என்ன சொன்னா? உன்னுடைய மனைவி ஊரா வீடு போனதுனால் வாழ மாட்டேங்கிறிய. சொல்லுதியா? சீதாதேவியை தென்னிலங்கை ராவணன் சிறை எடுத்ததாகவும், ஆமா, தாங்கள் சிறை மீட்டி கொண்டு வந்து வாழ்வதாகவும் சொன்னார்கள். சொன்னார்களா? அதுக்கு ரிஜகமுத்து ஒரு வார்த்தை சொன்னார். என்னையா? ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவான், ரிஜகன் வடுப்பட்டா ஏத்துக்கிட மாட்டேன்ட்டான். ஐயா சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? கோபம் வந்து ராமகுமா ஐயா ராமகுமான் வந்தல்லோ ரிஜகருடைய வீதியிலே இரவு நல்ல வேளையில ஒரு கட்டமண்ணு பக்கத்துல அரிக்கிராம முன்னால் வைத்து அரி ராமச்சந்திரரும் நடக்குகிற வழக்கதை நடக்குகிற ராமபூமான் பாப்பாரா நடக்குகிற வழக்கத்தால ராமபூமான் பாப்பாரா. ரிஜகருடைய வீதியிலே ஒரு நாளைக்கு கூட்டுனா ஊர் கூட்டம். ஆமா, 7 நாளைக்குள்ள 7 ஊர் நாட்டாமையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் இல்ல 2 நாள் 7 ஊர் நாட்டாம கூட்டிட்டான். விவகாரம் பேச வரக்கூடியவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியா கிடாக்கறியா? கிடாக்கறி கோயில்ல தான் கிடைக்கும். அப்ப ஆடு வெட்டி சோறு போட்டிருக்காங்க. ஆமா சொல்றாங்களா? ஆடு வெட்டிருக்காங்க, கோழி வெட்டிருக்காங்க, வாங்க எல்லாரும் போவோம் கோயிலுக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆட்டுக்கறியும் சோறும் ஒவ்வொரு ஊர் நாட்டாமைகளுக்கும். ஏப்பா ஆட்டுக்கறி சோறு பொங்கி தட்டுறாங்க. 7வது ஒரு நாட்டாம படக்குன்னு எந்திரிச்சாரு. எப்பா எப்பா ஏ ரஜகா, ஏ ரஜகமுத்து, கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. கொஞ்சமாவது சொல்லி கேளு. தாய் மாமா மகா. ஆமா, அடுத்த பொண்ணு இல்லையே. கிடையாதா? அவ உட்கார்ந்தது எங்க? உங்க அப்பன் கூட பிறந்த பெரியப்ப வீடு. பொண்ணு உங்க அம்மா கூட பிறந்த வீட்டுல எடுத்திருக்கீங்க. உட்கார்ந்தது உங்க அப்பா கூட பிறந்தவங்க வீட்டுல. அவ என்ன என் வீட்டுக்கா வந்தா? பக்கத்து வீட்டுக்கு போனாளா? இல்ல இவர் வீட்டுக்கு போனாளா? கட்டக்கார வீட்டுக்கு போனாளா? உடுக்கார வீட்டுக்கு போனாளா? ஏன் செம்ம விரோதி, செம்ம பகவான வீட்டுல போயிருந்திருக்கா. செம்ம பகை எனக்கும் அவருக்கும். எங்க பெரியப்ப வீடா இருந்தாலும் நானும் அவனும் தீத்தர தண்ணி தர. போனவளை ஒரு கால வச்சு வாழ மாட்டேன். அடுத்த வீடு போனவளை அழைத்து வந்து வாழ மாட்டேன். ஐயா நாட்டாம. ஆமா ஐயா, தீர்வ பணம் எவ்வளவு வேணும்னு கேட்டு சொல்லு. தீர்வ பணம் அப்பமே 50 ரூபா. அப்ப கோடு கச்சேரி எல்லாம் போக மாட்டாங்க. ஆமா, ஊருக்குள்ள நாட்டாமைய கூட்டியாந்து வழக்கு பேசுவாங்க. ஆமா ஆமா, கட்ட பஞ்சாயத்து இப்பமே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டாங்க. இப்ப கட்ட பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இப்ப கட்ட பஞ்சாயத்து யாரு கட்டுப்படுவாங்க? யாரு கட்டுப்பட மாட்டோம். நம்ம நாட்டாம சொன்னாருன்னு வைங்க. ஆமா, தீர்ப்பு வந்து கரெக்டா இருக்கணும். ஆமா, ஒரு ஊர்ல ஒரு நாட்டாமையா இருந்தாரு. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு. புது தம்பதிகள் இருந்து கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகள் வந்து விருந்துக்கு ஒரு வழியா போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, போகும்போது கொஞ்சம் மழை பார்த்துக்கோங்க. ஏப்பா மழை பெஞ்சிருச்சு. அந்த மலைக்கு ஒரு சின்ன ஓலை குடிசை ஒண்ணு இருந்தது. ஆமா, அந்த குடிசையில இவங்க 2 பேரும் போய் தங்குனாங்க. சரி, என்ன நல்லா கேளுங்க. ஆமா, இந்த குடிசையில தங்கும் போது படக்குன்னு ஒரு நல்ல பாம்பு வந்துச்சு பாத்துக்கோங்க. பாம்பு வந்தா வீட்டுக்காரரு என்ன செய்யணும்? அவருக்கு அதை மத்தியானம் படிச்சாச்சு. படிச்சாச்சு, மதியமே படிச்சாச்சு. ஆமா, அப்போ படிச்சாச்சு.
அப்ப சொல்லுவாங்கல்ல. அப்ப அவர் என்ன செய்யணும்? என்ன? தன்னுடைய மனைவி பக்கத்துல பாம்புல நிக்கி ஐயோ அப்படின்னு படக்குன்னு ஒரு கம்பு எடுத்து அடிக்கணும். இவர் படக்குன்னு ஏறி குதிச்சு விட்டத்துல போய் நிக்காரு. விட்டத்துல போய் பிடிக்க வலைய பிடிச்சுக்கிட்டு போய் நிக்காராமியா. ஆமா ஆமா. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னா, அட சண்டாளா உனக்கு கழுத்தை கொடுத்தனே, ஆமா பாம்பு என் பக்கத்துல வந்து நிக்கி நீ உன் உயிரை காப்பாத்த நீ மேல வலைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிய. ஆமா இப்ப நான் உனக்கு வாக்கப்பட்டேன் பாரு. ஆமா முத கல்யாணம் முடிச்சது மட்டும் என் கையில கிடைச்சா நான் உண்டிலும் ஆக்கிருப்பேன் இந்த பாம்பு நாராம். ஆமா ஆமா ஆமா. அந்த ஆளு சந்தேகப்பட்டாராம், அது என்ன முத கல்யாணம் முடிச்சது மட்டும் கையில கிடைச்சா, அவர் அந்த மாப்பிள்ள வந்தாருன்னா மட்டும் சொல்லலையே. அவர் என்ன சொன்னா, அவர் மட்டும் என் கையில இப்ப இருந்தாருன்னா இந்த பாம்பை அடிச்சு கொண்டிருப்பேன்னா. இதை புரிஞ்சுக்கிடாம மனைவி மேல சந்தேகப்பட்டு விவகாரம் 3 வருஷமா நடக்கு. 3வது வருஷம் நாட்டாமைய கூப்பிட்டு திருப்பி சொல்றாங்க. ஆமா நாட்டாமைய சொன்னாரு, ஏடா எப்பா முத கல்யாணம் முடிச்சத மட்டும் என் கையில கிடைச்சான்னு தானே சொன்னான், வேற ஒண்ணு சொல்லலையா? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? கல்யாணம் முடிக்கிறதுக்கு 8 நாளைக்கு முன்னால கொட்டாக்கால் நட்டுவாங்க. ஆமா கொட்டாக்கால் நட்டுவாங்கல்ல. கொட்டாக்கால் நட்டும் போது அந்த கொட்டாக்காலுக்கு ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விடுவாங்க. அவன் மஞ்சள் கயிறுல கால்ல சுத்தி கட்டுவாங்க. 8 நாளைக்கு முன்னாலேயே அந்த கொட்டாக்காலுக்கு மஞ்சள் கால் கட்டிட்டாங்க. ஆமா அப்ப மஞ்சள் கயிறு கட்டுனா அன்றைக்கே அது முதல் கனவே. கொட்டாக்கால் கம்பு என் கையில கிடைச்சா பாம்பு எனக்கு சனக்க உரியிருப்பான அப்படித்தானே சொன்னா. 8 நாளைக்கு முன்ன நான் கெட்டுனவ மட்டும் என் கையில கிடைச்சாமனா சனக்க உரியிருக்க மாட்டேன். இத புரிஞ்சுக்கூடாம சில பேர்கள் சந்தேகமா பேசிடுவாங்க. ஆமா இப்ப அதுதான் ரிஜகன் வீதியிலே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா அதனால நாட்டாம நீர் சொல்ல நான் கேட்க மாட்டேன், தீர்ப்பை மாத்தும், தீர்வை எவ்வளவுன்னு கேளும்னார். கூட்டம் போட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஐயா ராமன் பெண்ணாசை கொண்டு பேடித்தனம் பிடித்த ராமன். ஆமா ஆமா ராமன் வடுப்பட்டா ஏத்துக்கிடுவான், ரிஜகன் வடுப்பட்டா ஏத்துக்கிட மாட்டேனா. ஏத்துக்கிட மாட்டானா? பெண்ணாசை பிடித்த ராமம்னு சொல்லுதாங்களே. ஆமா சீதையோடு ஸ்ரீராமன் பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று 14 ஆண்டு காலம் வனவாசம் போனாரு. தன்னுடைய மனைவி தன்னோடு இருந்தும் ராமபெருமான் ஏகபத்தினி விரதம் இருந்தாராமியா. ஏகபத்தினி விரதம் இருக்காரு. சுண்டு விரல் கூட சீதை மேல படல. இப்போ ஆம்பளை அப்படி இருப்பாங்களா? இப்ப 14 நாள் வீட்டுக்காரி கோவம் வச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா 15 பக்கம் பொண்ணை பார்ப்பாங்க. கொழுந்தார கூட்டு வந்துருவாரு. அப்போ இப்பமெல்லாம் நடக்காது. ஆமா கொழுந்தியா வருவாள எத்துக்கிட்டு மிதிச்சு தள்ளிடுவா. இப்போ எங்க அக்கால கொடுத்துட்டே விட தெரியாம இருக்கும் அவனை நாங்க வரோம். எங்க அக்கா கழுத்து நீட்டுக்கே நீ விடை வருதா? அதனால ரிஜகமுத்து சொன்ன போது பார்த்தார் நாட்டாம, ஆமையா இனி இவனை நம்ம சமாதானப்படுத்த முடியாது. ஆமா ஒரு கூடைக்குள்ள எடுத்தாங்க, உனக்கு எனக்கு போ 2 பிச்சாங்க. மகிழம்பு கையில ஒரு துரும்பு கொடுத்தாங்க. ஆமா ரிஜகமுத்து கையில ஒரு துரும்பு. இதுதான் அன்னைக்கு தீர்வு. ஒன்னு தட்டுமில்ல என்ன தட்டுமில்ல முடிச்சாச்சு. அவன் பார்த்தா ராமபெருமான் ஆமையா சீதாதேவி களங்கமற்றவள் என்று நாட்டு மக்களுக்கு அறியணுமானா. ஆமா சீதை மறுபடியும் இனி வனவாசம் தான் போகணும். சீதாதேவி வனவாசம் போகணுமா? ஹரிராமச்சந்திரோ அரண்மனைக்கு ஓடி வந்து தலையாரியதான் அழைத்தார். வாருங்கோ தலையாரி பார்த்து ஒன்று சொல்ல கேளோ எந்தன் தம்பி பரதனை தான் இப்பொழுது அழைக்கணும். ராமபூமன் சொன்ன போது பரதாழ்வார் இடம் மதிலே தலையாரி ஓடி வந்து பாருமையா பரதாழ்வார் பாருமையா பரதாழ்வார் வார்த்தை ஒன்று ராமபூமா அழைத்து வர சொன்னாரையா தலையாரி சொன்ன போது பரதாழ்வார் ஓடி வார ஹரிராமன் இடம் மயில அண்ணா அண்ணா ஹரிராமா அண்ணா
வாடா தம்பி பரதாழ்வார் வார்த்தை என்று சொல்லு தம்பி. இன்னைக்கு எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். நம்ம அன்னியானிய சீதாதேவிய கானகத்திலே வைத்து விட்டு வர வேண்டும். அண்ணே அண்ணே அன்னை என்பது எனக்கு அம்மா மாதிரி, அம்மையன் மனைவி தாய் மாதிரி. நான் எப்படி அன்னியாகப்பட்ட சீதாதேவியை கானகத்திற்கு அனுப்ப முடியும்? 14 வருடங்கள் 14 மாதம் வனவாசம் சென்று வந்த கவலையே இப்பதானே தீர்ந்து வருகிறது. மறுபடியும் அன்னியை எப்படி என்ன நான் வனவாசம் அனுப்ப முடியும்? என்னால முடியாது அண்ணா. பரதனும் சொன்ன போது அதை கேட்ட ஹரிராமோ தலையாரி இடமாதிலே பாரம்பரிய தலையாரி தம்பி சத்துருக்க ராஜனை தான் சத்துருக்க ராஜனை தான் உடனே அழைத்து வர தலையாரி ஓடி வந்து சத்துருக்க ராஜனை தான் தலையாரி தான் அழைத்தார். சத்துருக்கன் ஓடி வந்து அண்ணா அழைத்தீர்களாமே, என்ன காரணம்? தம்பி சத்துருக்கா இன்றைய தினத்திலே அன்னியாகப்பட்ட சீதாதேவிய கானகத்தில் கொண்டு போய் வைத்து விட்டு வர வேண்டும். அண்ணா பரதன் பதிலே என்பதில் என்னாலும் முடியாது. பார்த்தார் ராமபெருமான் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பார்களே, சொல்வார்களா? நாம் சொல்ல கேட்க வேணுமானா நம்ம தம்பி இளைய பெருமாள் ஒருவரால் தான் முடியும். வேற யாராலும் முடியாதா? இளைய பெருமாளை அழைத்தார் என் பெருமாள் ராமபெருமான். எப்பா ஏ தம்பிவார்களே, நான் அண்ணன் கூப்பிட உங்களுக்கு கேட்கலையா? அவர்தான் மறந்துட்டாரு. நீனா நான் சொல்ல கேளுப்பா. நீ கொண்டு வனவாசம் கொண்டு விட்டுட்டு அண்ணிய கொண்டு எந்த தம்பி லட்சுமணரே என்னுடைய வார்த்தைகளே இன்றைய தினம் மதிலே எந்தெந்த ஜானகிய கானகத்தில் வைக்க ஹரிராமா சொன்ன போது இளைய ராமச்சந்திர பூமானே 14 ஆண்டு காலம் நம்ம அன்னியோடு பஞ்சவெடி என்னும் வனத்திலே அமர்ந்திருந்து அன்னி பட்டபாடு போராதா? பாடுபட்டிருக்காரா? மறுபடியும் அன்னியை நாம் கானகத்திலே அனுப்பி வைக்கணுமா? ஆமா. என்னால் முடியாது அண்ணா. என்னால கொண்டு விட முடியாது. தம்பி லட்சுமணா, லட்சுமணா, என் தமையன்மார்கள் 3 பேரும் என் வார்த்தையை தட்டி நடந்து விட்டீர்கள். நான் சொல்லலையே கேட்கலையப்பா. இனி நான் இருந்து என்ன புண்ணியம்? சமுத்திரத்திலே வாழ்வோன்று என் உயிரை நான் மாற்றிடுவேன். பார்த்தார் இளைய பெருமாள். அண்ணா, உங்களை இழந்து நாங்கள் உலகில் வாழ வேண்டுமா? ஹரி ராமனை இழந்த அயோத்தியிலே நாங்கள் வாழ வேண்டுமா? அயோத்தியிலே வாழணுமா? நான் அன்னியை கானகத்திற்கு அழைத்தேனே, ஆனா அன்னை சீதாதேவி எதுக்குன்னு கேட்பாங்களே. அவன் கேட்டா சொல்லணும்ல. எதுக்குன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? நம்ம என்ன சொல்ல? அந்த கவலை உனக்கு வேண்டாம் தம்பி. அன்று ஒரு நாளையிலே நம்ம வனவாசம் போகும்போது உங்க அண்ணி என்கிட்ட ஒரு வரம் கேட்டிருந்தா. என்ன கேட்டா? மறுபடி ஒரு முறை இந்த வனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. சமய வரட்டும் தருகிறேன் என்றே சொன்னா. எதுக்குன்னு கேட்டா இதை எடுத்து சொல்லு, அந்த ஞாபகம் அண்ணனுக்கு இப்பந்தான் வந்ததுன்னு சொல்லு, உன்னோடு வந்துருவான். அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் இளைய பேரும் லட்சுமணர் அந்த புறம் வாராரு. அந்த புறம்னா என்ன? ஓஹோ, மாமாட்ட கேளுங்க. அந்த புறம்னா என்ன மாமா? அந்த
அந்த புறம்னு சொன்னா பின்புறம். அதுக்கு பிறகுதான் பின்வாசல். அதாவது அரண்மனைக்கு பின்புறம். அங்கதான் அழகிய பெண்கள் இருப்பாங்க. தோழிமார்கள் எல்லாம் மகாராணியோடு மகிழ்ந்து விளையாடக்கூடிய இடம். ஆமா, அதுக்கு பேர் தான் அந்த புறம். அதிலே நந்தவனம் அமைத்திருப்பார்கள். ஆமா 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 ஆமா, நல்ல குளிர்ச்சியான இடம். ஏ அப்பா, அந்த புறம் ஓடி வந்து தோழிமார்கள் இடம் மாதிலே இளையவரும் சொல்லுவாரா, அம்மா அம்மா தோழிமார், அம்மா அம்மா அந்நியர் அழைத்து வாங்க. சொன்ன போது சொன்ன தோழிமார் ஓடி வந்து சீதையுடைய இடமாதில அம்மா அம்மா சீதை அம்மா உங்களை அழைப்பதற்கு உங்க குழந்தனார் வந்து இருக்கார். தோழிமார்கள் சொல்லு கேட்டு சீதாதேவி ஓடிவாரா, எங்குழந்தாய் இளையவர, எங்குழந்தாய் இளையவர, இங்கு வந்த விவரம் என்ன? குழந்தாய் இளையவரே, எங்கு நாடி வந்த காரணம் என்ன? என்ன சுவாமி? அண்ணி, நம்ம அண்ணன் கிட்ட என்னைக்காவது ஏதாவது நீங்க வரம் கேட்டது உண்டா? ஆமா, கேட்டேன். மறுபடி ஒரு முறை வனம் பார்க்கணும்னு ஒரு நேரம் ஆசைப்பட்டேன். மறுபடி என்னைக்காவது ஒரு அண்ணன் சமய வரட்டும் தருகிறேன் என்றார். ஆமா, அந்த ஞாபகம் இப்போதான் எனக்கு வந்திருக்கிறது. இன்னைக்குதான் வந்திருக்கா. அதனாலே அண்ணே உங்களுக்கு வரம் கொடுத்துள்ளார், நம்ம வனத்துக்கு போகலாம்னா. வாங்க, வனத்துக்கு போகலாம். அந்த வனத்துடைய அழகு, வனமே அப்பேற்பட்ட அழகு இருந்திருக்கு. அதனால என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சமய சந்தர்ப்பம் வரட்டும், நான் வனத்தை பார்க்கணும்னு கேட்டேன். அந்த யாவமே எனக்கு இன்னைக்கு தானே வந்திருக்கு. சீதாதேவி வனத்தை பார்க்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படல, வால்மீகருக்கு மோட்சம் கொடுக்கத்தான் அங்க வனத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. இப்ப நாம சொல்லுவது வால்மீகருடைய ராமாயணம் அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வமேத யாகத்திலே வால்மீகி ராமாயணம்னு ஏன் சொன்னாங்கன்னா, வால்மீகராக இவர் மாறுவதற்கு முன்பாக இவர் ஒரு வேடுவர் குலத்தை சேர்ந்தவர். யார் இந்த வால்மீகி ரிஷியா? காட்டிலே விளையக்கூடிய கனிகளையும் கிழங்குகளையும் அள்ளி சாப்பிடுவது வழக்கம். அதோடு வழிப்பறி கொள்ளக்காரர்களா? இந்த சிறப்பான வேளையிலே பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் கிளாங்காடுமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய சங்கிலி பூதத்தாருக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஐயா சங்கிலி பூதத்தார் ஆசாரி அவர்களும் சண்முகவேல் ஆசாரி அவர்களும் அழகு ஆசாரி அவர்கள் அன்பு கருத்தினாலேயும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 101 ரூபாய் 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய குடும்ப குலகோத்திர வழி விமர்சனங்கள் எல்லாம் வாழ வேணும், வளர வேணும், வளர வேண்டும், மலை முருகன் அருளாய் வளர வேணும். அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு நல்ல மக்களோடு நோயற்ற வாழோடு குறைவற்ற செல்வத்தோடு
வாழையடி வாழையாக ஐயா வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலே போக வாழையாக வால்மீகராக மாறுவதற்கு முன்பாக வனவேடுவனாக இருந்தார். அவர் வழிப்பறி கொள்ளையடிப்பது வழக்கம். அப்படி இருக்கும் போது ஒரு நாளை பார்க்க மகாவிஷ்ணுவுடைய பக்தர்கள் தபஞானிகள் வந்து கொண்டு இருந்தார்கள். அப்ப வரும்போது அவங்கள்ட்ட இவரு கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். மகாவிஷ்ணுவும் தன்னுடைய தேவி லட்சுமி தேவியும் அந்த வழியாக வருகின்றார்கள். அவர்கள் மகாவிஷ்ணு லட்சுமி என்று இவருக்கு தெரியாது. வழிப்பறி கொள்ளையடிக்கும் பொழுது அத்தனையும் பார்த்தார் மகாவிஷ்ணு. இந்த வழிப்பறி கொள்ளைக்காரரை நாம் திருத்த வேண்டும் என்று ஒரு பெண்ணாக வடிவத்தை கொண்டு அங்கமெல்லாம் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு வருகிறார். நகநட்ட கண்ட உடனே வால்மீகர் இதை களவாங்க வந்து நிற்கார். அப்போ மகாவிஷ்ணு பெண் சுருவத்தை கொண்டு இவரை திருத்த வேண்டும் என்று வந்து நிற்கார் பாருங்க. உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் அணிந்த நகைகளை எல்லாம் அப்படியே கழட்டி கழட்டி எரிஞ்சார். வால்மீகர் இதனை ஒரு பொட்டணமாக கட்டினார். அப்பவும் அவருக்கு ஆசை விடல. எம்மா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் போட்ட நகையெல்லாம் கழட்டிட்ட, உன் கழுத்துல தாலி தங்கத்துல கிடக்கு, காலில் மெட்டி தங்கத்துல கிடக்கு, இதையும் கழட்டி தந்துட வேண்டியதானே. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு பெண் சுருவத்தை எடுத்த என் பெருமாள், இதுவரைக்கும் நான் கொடுத்ததெல்லாம் எங்க அப்பா வீட்டுல போட்டது. ஆமா ஆமா ஆமா. உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் நகை நட்டெல்லாம் என் தாய் தகப்பன் எனக்கு சீதனமா கொடுத்தது, எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது. இதை நான் கலட்டி உங்ககிட்ட கொடுத்தவனா அவங்க என்கிட்ட வந்து கேட்கறதுக்கும் உரிமை கிடையாது. ஆமா கிடையாது கிடையாது. வித்த மாட்டுக்கு விலை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால அதுக்கும் உரிமை இல்லை. ஆனா நீ கேட்க பத்தியா, கழுத்துல போட்டிருந்த தங்கத்தால் இருக்கும் தாலியும் இந்த மெட்டியும் இது என் வீட்டுக்காரர் போட்டது. இத கலட்டி கொடுக்க உரிமை, கேட்கக்கூடிய உரிமை உனக்கு இல்ல, கலட்டி கொடுக்க உரிமை எனக்கும் இல்லை. ஆமா, நானும் டெய்லி இந்த வழியா வாரேன் போறேன், நீ வழிப்பறி கொள்ளை அடிக்க, இதெல்லாம் பாவம் தானே. பாவம்னு தெரிஞ்சவனா என் குடும்பத்தை நான் எப்படி காலம் கழிக்க முடியும்? நான் போய் போய் யார்ட்டையும் வேலை கட்ட எனக்கு யாரும் வேலை தருவாங்களா? உண்மையிலே நாமளாம் வேலை கட்ட தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டு நிலைமை நம்மளுக்கு தானே தெரியும். அதனால நான் காட்டுக்குள்ளே வாழக்கூடியவன், காட்டிலே பிறந்து காட்டிலே வாழ்ந்தவன். அதனால எனக்கு நாட்டு புழக்கம் என்னன்னு தெரியாது, யாரும் வேலை தர மாட்டாங்க. அப்பன் சொன்னாரு, என் பெருமாள் ஒரு பெண்ணாக வடிவம் எடுத்தவர், நீ செய்வது அனைத்தும் பாவம் தானே, நீ கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம் உன் மனைவிக்கு தானே கொடுக்க, இதெல்லாம் அவ பங்கு போடும் போது நீ செய்த பாவத்துல பங்கு உண்டாப்பான்னா. இவர் யோசித்தாரு, ஒரு நிமிஷம் எங்கேயே நில்லுங்க, நான் போய் கேட்டு வந்துருதேன். வால்மீகியுடைய மனைவிதான் மாயா. அம்மா மாயா, இதுவரைக்கும் களவாடி கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் நீ தானே சாப்பிடுத, நான் செய்வதெல்லாம் பாவம் தானே, கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருளை நீ பங்கு போடும் போது நான் செய்யும் பாவத்துல உனக்கு பங்கு இருக்கானா? வால்மீகியுடைய மனைவி மாயா சொன்னாங்க, பாருங்க, நீங்க கொள்ளை அடித்தாலும் கொலை செய்தாலும் அதை கொண்டு வந்து கொடுப்பது உங்கள் கடமை, அதை இருந்து சாப்பிடுவது என்னுடைய உரிமை. ஆமா, இதை தவிர நீங்க செய்யும் பாவத்தில் எனக்கு ஒருபோதும் பங்கு இல்லைன்னா. பங்கே கிடையாது. வால்மீகர் பார்த்தாரு, இந்த மனைவி இனிமே தேவையா? ஆமா, லாபம் வந்தா அவளுக்கு, நஷ்டம் வந்தா நம்மளுக்கா? நமக்கா நமக்கா. அன்று வெறுத்தார் இல்லறத்தை. ஓ, இல்லறத்தை வெறுத்து இப்ப தெரியுதா ரிஷியா போறவங்களா யாருன்னு? ஆமா, வேற எந்த அனுபவிக்க முடியும்?
வால்மீகிரோ அதே நகநட்டோடு வந்து என் பெருமாள் பெண் சுரூபத்தை எடுத்து இவளை ஏமாத்தினார் பாருங்க, அவற்றே நகையை கொடுத்தார். அம்மா நீயே வச்சுக்கோ, என் பாபம் வீட்டுக்காருக்கு வேணும்னு தானே கொண்டு போனேன், ஏன் கொண்டு வந்தேடா, நான் செய்யக்கூடிய பாவத்துல பங்கு இல்லைன்னு சொன்ன அவளோடு இனி நான் ஏன் வாழணும், என் தவறையெல்லாம் பொறுத்து நானும் ஒரு தவஞானியாகவே வாழறதுக்கு ஆசைப்படுது ஐயா, என் பாவத்தை தீர்க்க என்ன பரிகாரம். அப்பந்தான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி சொன்னார், அப்பா உன்னுடைய பாவம் தீரணுமானா சரி ராமா அப்படிங்கிற நாமத்தை சொல்லு, ராமநாமத்தை சொன்னவர்களுக்கு அபாயம் ஒரு பொழுதும் இல்லைன்னா கிடையாது கிடையாது. ராமநாமத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்ட உடனே இவர் செய்த பாவம் பேர்வாதி போச்சு. ஆனாலும் ராமாங்கிற வார்த்தை நாக்குக்குள்ள நுழைய மாட்டுக்கு. ஏன் நுழைய மாட்டுக்கு? எதுக்கு? அவங்க செஞ்ச பாவம் அதை தடுக்கு. ஆமா ஆமா. அப்பந்தான் ராமபெருமான் சொன்னார், அப்பா ராமாங்கிற நாமத்தை நீ சொல்ல வேணுமானா நீ சொல்லணும்னா தவஞானிகளும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெண்ணாக வடிவம் கொண்டு சொல்லுகிறார். அதோ பாரு பாரு, இது என்ன மரம்? இது பனைமரம். பனைமரம். அது என்ன மரம்? அதுவும் பனைமரம் தான். அது என்ன மரம்? எங்க இருக்க மரத்தை நம்மளால பேரே சொல்ல முடியாது, ஏகப்பட்ட மரம் நிற்கும். இலவம் பிஞ்சு இல்ல, இலவ மரம். அதுல காய்ச்சாத்தான் பிஞ்சு. ஆமா. அங்க நிற்பது அந்த காலம் பனைமரத்தை பார்த்து மராமரம் என்று அழைப்பார்கள். ஓ மராமரம் சொல்லுவாங்களா? என் பிள்ளை எவ்வளவு பைத்தியார பிள்ளையா இருக்கா? பனைமரத்துக்கு தான் மராமரம் சொல்லுவாங்க. பனைமரத்தை பார்த்து மராமரம் என்று அழைப்பார்கள். ஆமா. மராமரம் 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 என்று சொல்லினார். மராமரம் என்று சொல்ல ராமநாமம் நாக்குக்குள்ளே நுழைந்தது. வால்மீகி ரிஷியாக மாறினார். ஆமா. ராமகாவியத்தை எழுத ஆரம்பித்தார். இந்த ராமகாவியம் முடியும் போது சீதாதேவி அவருக்கு மோட்சம் கொடுக்கணும். அதுக்குத்தான் வனத்துக்கு வருவோம்னு அன்னைக்கு சொல்லி இருந்தா. ஆமா. இதை சாட்டாக ராமன் சொன்னார், அன்று ஒரு நாளையிலே வனவாசம் வர வேண்டும் என்று வரம் கேட்டா நான் தருகிறேன் என்றேன். அவ எதுக்குன்னு கேட்டா நீ எடுத்து சொல்லு, அண்ணனுக்கு இப்பந்தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லு, உன் கூட வந்துருவான். உடனே இளைய பெருமாள் அந்த புறத்திலே வந்த அண்ணி அழைத்தார். அண்ணி அண்ணன் கொடுத்த வரத்தின்படி நாம் அத்துவான கானகம் போக வேண்டும். சீதாதேவி அன்னைக்கு 2 மாத கர்ப்பம். ஓ அவர் 2 மாதம் அயோத்தி வாரிசு வளருது. அப்பந்தான் இளைய பெருமாளை அழைத்தார். லட்சுமணா, லட்சுமணா ரதச்சாவடிக்கு சென்று ரதத்தை அலங்கரித்து வை. அலங்காரம் செஞ்சு வை. உங்க அம்மா கோசலை கைகேசி சுமித்ரா தேவியை கண்ட அத்தையிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருதேனே. இப்போ எல்லாம் மருமா அத்தையிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போவாளா? அப்போ வீட்டுக்கு அத்தையவே பிடிக்க மாட்டேங்க. பாரு அத்தையிட்ட என்னத்தை சொல்ல இல்ல. இப்போ எல்லாம் மருமக்குமாரு அத்தைட்ட எத்தனை ஊருக்கு போயிட்டு வரீங்க, அப்போ விட்டு போயிட்டு சொல்லுவாங்கன்னு கேட்க சொல்ல மாட்டா. இவாட்ட சொல்லட்டும். சீதாதேவி பெண்ணவளோ கோசலை கைகேசி சுமுத்திரையா இடம் மாதிரி அத்த அத்த மாமி மாறே அத்த அத்த மாமி மாற அரியோட வாக்கையாளோ கானகமும் போய் வாரு வரம் அதை கொடுத்திடுங்கோ, வழி அனுப்பி வைத்திடுங்கோ. சீதையவ கேட்ட போது கோசலைய கைகேசி சுமுத்திரையும் சொல்லுதா, உன்மகளே மருமகளே சீதாதேவி பெண்கொடிய என் வார்த்தை கேட்டிடம்மா. அம்மா சீதா, ஏ சீதாதேவி, என்று நீ 60 நாள் கர்ப்பம் கானகம் சென்றையானா உன் கர்ப்பம் கலைந்து போகும். அம்மா நீ காட்டுக்குள்ள வனவாசம் போக வேண்டாம் என்று மாமிமார்கள் எவ்வளவோ சொன்னார்கள். ஆமா. சீதாதேவி அத்தை கருப்பசாமி தான் படிக்க சொல்லிருக்கு. அது சாமி மதியம் படிச்சாச்சு. சாமிக்கு மதியம் படிச்சாச்சு. ஆமா. சாமி பிறக்க போறாரு 11 பிறக்கும். அப்படி சீதாதேவியானவா அத்தை மார்களிடத்திலே விடைகளை பெற்றா. அரண்மனையில இருந்த யானா 7வது மாதம் உனக்கு சீமந்த சடங்கு சிறப்பாக நடத்தலாம். இதெல்லாம் உனக்கு யார் செய்வா? கானகம் போனா இதெல்லாம் உனக்கு யார் பாப்பா? யார் உனக்கு கட்டுக்கட்டா செய்வது? அதனால அன்று நடக்கும் சீமந்தத்தை இன்று நான் நடத்தி காட்டுகிறேன் என்று
மருமகளை அலங்கரித்து பார்த்தார்கள். வழிப்பெரு பலகாரத்தை கொடுத்து சீதாதேவிக்கு வரம் கொடுத்து வழி அனுப்புகின்றார்கள். சீதாதேவி புறப்பட்டு வருவதற்குள்ளே இளைய பெருமாள் ரதத்தை அலங்கரித்தார். அலங்காரம் செய்து சீதாதேவி ரதத்திலே அமர்ந்திருந்து கொண்டு புறப்படுகிறார்கள். அயோத்தி மக்கள் எல்லாம் சீதையை கண்டார். ஐயோ ஐயோ தெய்வமே, சீதைக்கு பின்னால் அயோத்தி செல்வம் எல்லாம் போகுமோ? செல்வம் எல்லாம் போவது. அன்னைக்கு பின்னால் அயோத்தி ஐஸ்வர்யம் போகும் என்று மக்கள் எல்லாம் மனம் கலங்கினார்கள். சீதாதேவி இளைய பெருமாளை அழைத்தா, வா புறப்படப்பா, புறப்படும் வனவாசத்துக்கு. அயோத்தி தானே கடந்து தானே ரதமது வருவதையா மூன்றாம் தெருவாதில வாழாத பின்னோருக்கு நெருப்படுத்து முன்னால வரவும் கண்டா நாலாவது தெருவதில பரச்சதல பாட்டியவா கச்சினு தும்மூதாள ஐந்தாவது தெருவு வாரார். ஐந்தாம் தெருவாதில ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வருவாரா. ஆறாவது தெருவதிலே அச்சு ஒடிந்திடுமா, ஆணிகள் கலந்துடுமா. ஊர் எந்த ஊரு? பிரமதேசமா? இந்த சிறப்பான வேளையிலே பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்த ஆதரித்த சீமான்கள் செல்ல சீமான்கள் எல்லாம் பிரம்மதேசத்திலே வாசகம் செய்யும். பிரம்மதேசம் நேற்றைய வரைக்கும் அந்த ஊர்ல தான் வில்லு அடிச்சிருக்கோம். நேற்று உங்க ஊர்ல பிரம்மதேசம் 5 நேரம் வில்லு படிச்சோம். பிரம்மதேசத்தை வாசகம் செய்து வரக்கூடிய பாசத்திற்குரிய இந்த பன்றி மாட சாமிக்கு கோமரத்தார்கள் அண்ணா கோபி அவர்களும் ரவி அவர்களும் நாராம்பு அவர்கள் அன்பு கரத்தினாலும் 3 பேரும் சேர்ந்து 51 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அதோடு 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். எஸ் கருப்பசாமி தேவர் அவர்கள் எலத்தூரை சேர்ந்த சீமான். எலத்தூர்ல வாசகம் செய்யும். கே வெள்ளத்துறை தேவர் எலத்தூர். கேரளாவை சேர்ந்த என் முத்துத்தேவர் டிரான்ஸ்போர்ட். பாக்கியலட்சுமி ஆட்டோ. பாசத்தோடு நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அவர்களோட குடும்பமெல்லாம் ஆனந்த வாழ்வா வாழணும் வாழ அவர்கள் எந்த முகம் போனாலும் முகமாக வேணும். வாழ்வோடு குறைவற்ற சன்னாசி பேர சொல்லுங்க. செங்கிலி பூதம் அருளாலே கண்டு மாடும் குருபையாலும் ஐயா கருப்பசாமி அருளாலே ஐயா நவசலாக அருளால கல்யாண அப்படி சீதையவ ஓடி வந்து இளையவர் இடம் அதிலே எங்கு வந்த இளையவர் 6வது திருவதிலே அச்சு ஒடிந்ததென்ன ஆணி கலண்டதென்ன
பார்த்தாரு இளையவரும் அன்னியே சீதையம்மா. அந்த ரதச்சாவடியிலே ஒரு விநாயகர் பெருமாள் இருக்காரு. அந்த விநாயகருக்கு நான் எப்பவுமே ரதம் எடுக்கும் போது தேங்காய் பழமெல்லாம் உடைத்து வைத்து ஒரு தேங்காய் விடலை போடுவது வழக்கம். அப்ப அவர் செய்த வேலையா? இன்னைக்கு நான் விடலை போடல, இது விநாயகர் பெருமாளுடைய வேலை. ஆமா என்று இளைய பெருமாள் அன்னி இடத்திலே ஆறுதலை சொல்லி ஆறாவது திருகடந்து ஏழாவது திருவாரார் யானையும் சொன்னலுமா ஒரே வர கண்டார்கள். எட்டாம் திருவதியில கோடுபட்ட கரும்பூன காகமலம்பாய கரும்பூன குறுக்க வர உனையும் குறுக்காச்சு உனையும் குறுக்காச்சு பானையும் எதிராச்சு எதிராஜு பானையோ போர் 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 போர். அங்க 9ஆம் திருவதியில ஓரி குறுக்கிடுமா உலச்சத்தம் கட்டிடுமா. 10ஆம் திருவதியிலே பாம்பு படம் எடுத்து ஆடுதையா. பார்த்தாலே சீதாதேவி என் குழந்தை இளையவரே ஒவ்வொரு இடமும் வாரபோது சகனம் சரியில்லையே. சமனம் சரி கிடையாது. புறப்படலாம் என்றார். அன்னைக்கு ஆறுதலை எல்லாம் சொல்லி சரஸ்வதி ஆற்றங்கரை பக்கம் வருகிறார்கள். சரஸ்வதி ஆற்றங்கரையிலே வெள்ளங்கள் இருகரையும் புரண்டு வருகிறது. வெள்ளங்கள் எல்லாம் அப்படியே யாரும் மழையெல்லாம் புடுங்கி வெள்ளங்கள் இருகரையும் புரண்டு வருகிறது. சீதாதேவி வருடம் 12ஆகும் அயோத்தியாபுரிக்கு வருவதற்கு. அதனால கடைசி ஒரு முறை சீதையை நாம் பார்த்து வர வேண்டும் என்று இந்த ஆற்றிலே சரஸ்வதி ஆற்றங்கரையிலே மலை மாறி பொழிந்து வெள்ளங்கள் இருகரையும் புரண்டு வருகின்றது. அப்படி சீதாதேவியை காண வரும்போது மரம் செடி கொடியெல்லாம் அத்து புடிங்கிட்டு வருது. அப்ப இளைய பெருமாள் பார்த்தார். சரஸ்வதி ஆற்றங்கரையிலே 1000 படகுக்கு சொந்தக்காரர் குகன். இந்த குகனுக்கு ஓடத்துக்கு வேலை வேணும்னா ஆத்துல தண்ணி இருக்கணும். ஆத்துல தண்ணி இருந்தா தான் ஓடத்துக்கு வேலை உண்டு. ஆத்துல தண்ணியும் இல்லை, அந்த ஓடத்துக்கு வேலையும் இல்லை. அதுக்கு என்ன வேலை? அப்போ குகனுக்கும் இளைய பெருமாளுக்கும் ஏற்கனவே நெருங்கிய நட்பு உண்டு. அப்போ குகன் ஆத்துல தண்ணி இல்லை, அவர் புறப்பட்டார் அரண்மனைக்கு. இளைய பெருமாள் பார்த்தார். அண்ணியை விட்டு விட்டு ரதத்தை அக்கறைக்கு கொண்டு போனா ஒருவேளை அண்ணி பயந்து போயிடக்கூடாத என்று சீதாதேவியானவளையும் சீதாதேவியானவளையும் ரகத்தையும் எடுத்துக்கொண்டு அக்கறையை கடந்து வருகின்றார்கள். சரஸ்வதி ஆறு விட்டு ரதமத வருவதையா தாழ்மிகர் வனமதற்கு ரதமதவும் வரவோது இளையவரை தான் அழைத்து எங்குழந்தா இளையவர எங்குழந்தா என்னுடைய வார்த்தை வார்த்தைகளோ அப்பா இளைய பெருமாளே என்ன ரதமானது வால்மீகி வனத்துக்கு மனிதர் சஞ்சாரமே இல்லாத இடத்துக்கு நான் வர வேண்டிய காரணம் என்னடா? தெரியலையா தெரியலையா? அந்த இளைய பெருமாள் உண்மையை சொன்னார். என்னையா? அண்ணே உங்களை கானகத்துக்கு அனுப்பினது எதற்காக தெரியுமா? எதுக்கு? எஜகன் இழிவு சொல்லினால் உண்மை வனத்துக்கு அனுப்பினார். ஓ, வனவாசி உங்களை போய் சொன்னாரா? என் சுவாமியும் சந்தேகப்பட்டாரா? ஆமா. அண்ணன் சந்தேகப்படவில்லை. ஆமையா. நாட்டு மக்களுக்கு
நீங்கள் நல்லவர்கள் என்று அறிய வேண்டும். நாடு அறியணும்ல. அதற்காகத்தான் அண்ணி உங்களை அனுப்பினார். ஆமா. சீதாதேவி இளைய பெருமாளை அழைத்தார். லட்சுமணா, லட்சுமணா, என்று நான் 60 நாள் கற்பமப்பா. அயோத்தி வாரிசு எல்லாம் வளருது. இது உங்க தாயாரை தவிர உன் தமையனுக்கு இன்னும் தெரியாது. ஆமா ஆமா. உடனடியாக போய் நீ சொல்லுனார். உடனே இளைய பெருமாளோ, ஒரு கர்ப்பவதி பெண்ணை அல்லவா நாம் கானகத்துக்கு அழைத்து வந்து விட்டோம் என்று முயற்சியாக படுத்து விட்டார். குழந்தை பிள்ளை மயக்கமடைந்ததை எண்ணி அன்னையும் மயக்கமாகி விட்டார்கள். அந்த வேளையிலே இளைய பெருமாள் மயக்கம் தெளிந்து அன்னிட்ட சொல்லிட்டு போனோம்னா பின்னால வருவோம்னு சொல்லிடக்கூடாது என்று இளைய பெருமாள் அயோத்திக்கு புறப்பட்டார். சீதாதேவி பூமாதேவியின் புதல்வி அல்லவா. மலை மாறி பொழிந்தது. சீதையின் பக்கத்திலே வனத்தில் உள்ள மிருகம் எல்லாம் பாதுகாப்பானிக்கு நாக வந்து கொடை வெடிக்க, நாக வந்து கொடை பிடிக்க, நாக வந்து கொடை வெடிக்க, கொடை பிடிக்க, பிடிக்க பிடிக்க பிடிக்க, பாம்பு தாளாட்ட தாளாட்ட தாளாட்ட, பாம்பு தாளாட்ட தாளாட்ட தாளாட்ட. ஆமையா கொடையா அங்கு கூவையது குலவை போட, கூவையது குலவை ஓட, கூவையது குலவை போட, குலவோட குலவை போட, நெறி தாளாட்ட தாளாட்ட, நெறி தாளாட்ட தாளாட்ட தாளாட்ட. வந்து உலகு பயிலு வந்து தாளாட்ட, வனத்தில் உள்ள மிருகமெல்லாம் பாதுகாப்பா இருக்குதையா. பாதுகாப்பா இருந்த போது மழை மாறி பொழிந்திடுமா. மழை பொழிந்த வேளையில அந்த வால்மீகர் வனம் அதிலே பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குதையா. காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்க்காத மரங்கள் எல்லாம் அதை காய்த்து குலுங்குதையா. காய்க்காத மரங்கள் எல்லாம் அந்த காய்ச்சி அந்த குலுங்குதையா. மரமெல்லாம் பால் மரமாச்சு, பால் மரமாச்சு. மலை மாறி பொழிய வால்மீகி ஞானத்தால் பார்த்தார். சீதாதேவி நாமளுக்கு மோட்சம் கொடுக்க வந்து விட்டார்கள். வால்மீகர் ஓடோடி வந்து சீதாதேவியை தன்னுடைய ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். ஆமா. சீதாதேவி கர்ப்பவதி என்று அறிந்து சீதைக்கு தன்னுடைய மந்திரத்தை உச்சரித்து தோழி பெண்களை பிரிவு செய்து கொடுத்தார். ஆமா. சீதாதேவிக்கு கைபிடிக்க தோழி, கால் பிடிக்க தோழி, தட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள், தாசிமார் பெண்கள் எல்லாம் உண்டா. 7-8 தோழி பெண்களோடு இருக்கிறார் சீதாதேவி ஆனவா. ஆமா. இந்த சிறப்பான வேளையிலே அம்பா சமுத்திரத்திலே வாசகம் செய்யும் செங்குந்தர் வடக்கு தெருவிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா பன்றி மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமையா. இந்த பன்றி மாடசாமி கோவில் வரிகாரர்கள் சார்பாக ஆமா இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே பாடுநாமலுக்கு பாசத்தோடு 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமா. சிறப்போடு நமக்கு பணம் கொடுத்து அவர்களுடைய குடும்ப குல கோத்திரம் வழி வழி வம்சங்கள் எல்லாம் ஆமையா பால வேணும் 100 கோடி, பால வேணும் 100 கோடி, அலைமுருகன் அருளால, அலைமுருகன் அருளால.
செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி செழித்து ஓங்கிய வாழ வேணும். அதோடு பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா குற்றாலம் தென்பொதிகை தென்பொதிகை வில்லிசை குழு ஆமா தெய்வ திரு நம்ம பெரியப்பா திருமலை தேவர் அவர்கள் ஆமா திருமலை வில்லிசை அண்ணாவே அன்னாருடைய புதல்வர் நமது அருமை சகோதரர் வில்லிசை கலைஞர் ஆமா சிரிச்ச முகத்தோடு கள்ளமில்லாம பேசுவாங்க. ஆமா அண்ணா டி மாடக்கண்ணு வில்லிசை குழு. ஆமா கண்ணன் நல்லா வில்லிசை. நம்ம அண்ணாச்சி சொந்த பேரு மாடக்கண்ணு. ஆமா ஆமா ஆனா கண்ணன் வில்லிசைனா எல்லாருக்கும் தெரியும் பாத்துக்கோங்க. ஆமா காசி முசாரத்து கண்ணன் வில்லிசை கோயில ரொம்ப நாளா அவதான் வில்லு அடிச்சிருக்காவோ. ஆமா ஆமா அப்படி பாசத்தோட ஆமா டி மாடக்கண்ணு கண்ணன் வில்லிசை குழுவின் சார்பாக ஆமையா அவர்கள் குடும்பத்தினர்கள் சார்பாகவும் அண்ணா ஏ பாலகிருஷ்ணன் என்ற துறை அவர்கள் இந்த அலங்கார பந்து சிங்கார மேடையிலே 500 ரூபாய் 500 லட்சம் 5 கோடியாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும் வளர வேணும் வம்சம் என்று உயர வேணும். அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் ஐயா செலுத்து வாங்கிய வாழ்க வாழ்க எங்க பன்றி மாட சாமி அருளால சங்கிலி புதுத்தார் கிருவையால வில்லக்கள் புதுத்தார் அருளால 18ஆம் படி கருப்பா கிருவையால உங்கள் குடும்பம் எல்லாம் கல்யாண வாசலா வாழமா குடும்பம் எல்லாம் வாழணுமா. வால்மீகிரோ சீதாதேவி கர்ப்பவதி என்பதை ஞானத்தால் அறிந்து தோழி பெண்களை எல்லாம் கொடுத்தார். தோழி பெண்களோடு சீதாதேவியால் இருக்க அந்த வால்மீகிரி வனத்திலே 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து அருராமருடைய அழகை போல சீதாதேவியானவா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து அவ 10வது மாதத்தில பரிபூர்ண கற்பத்தில பாதம் கொண்டு வயருலந்தியா அவ அடிதொடியா வயருலந்தியா அந்த சீதாதேவி ஒரு ஆண் குழந்தை வயருலந்தியா பெற்றெடுத்த குழந்தைக்கு தான் வாழு நல்ல நிறத்தோட அருராமர் போல எல்லோ ஆண் குழந்தை பிறந்த போது அருகில் வந்த தோழி எல்லாம் ஒப்புள் கொடிதான் இருந்து குளிப்பாட்டி நீராட்டி சேனையது ஊட்டி எல்லோ நீராட்டி தாளாட்டி நீராட்டி தாளாட்டி தொட்டும் நீராட்டு தாளாட்டி அப்படியே ஆண் குழந்தை பிறந்த போது சீதாதேவி பொன்னாகவும் குழந்தையை கையில் எடுத்து அள்ளி அரவணைத்த ஆவலோடு முத்தமிட்டார். குழந்தை பிறந்த 30ஆம் நாளாச்சு. 30 சீதாதேவி ஆத்தங்கரையிலே குளித்து நீராடி வர வேண்டும் என்று குழந்தையை தொட்டிலே உறங்க வைத்து தொட்டில போட்டு தோழி பெண்களை தன்னோடு அழைத்து கொண்டு வால்மீகி ரிஷியை அழைத்தார். சுவாமி மைந்தன் தொட்டிலே படுத்திருக்கிறான். ஆற்றங்கரை சென்று குளித்து நீராடி வருகிறேன். மைந்தனை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும் என்று சீதாதேவி தோழி பெண்களோடு ஆற்றங்கரைக்கு வந்தார்.
உள்ள மகானால தொட்டில படுத்திருக்கான். இந்த ஆற்றங்கரையிலே வானரமாகிய குரங்கு, அந்த வானரமான குரங்கு காக்கை குஞ்சு ஆனாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். ஆமா, அது குட்டிகளை அடிவயத்திலே சுமந்து கொண்டு அடிவயத்திலே சுமந்துக்கிட்டு கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை தாவியது. அந்த குரங்கானது அங்கதாவது இங்கதாவது பார்த்தா சீதையானவள் இந்த குரங்குக்கு இருக்கும் புத்தி நம்மளுக்கு இல்லையே. நம்ம மகன் தொட்டில உறங்குதானே, வால்மீகிர் பூசையில இருப்பார், இதே போன்று பிள்ளை இல்லாத குரங்கு நாம் குழந்தைகளை எடுத்து விடக்கூடாது என்று காட்டுக்குள்ள தூக்கிட்டு பெறக்கூடாதா. சீதாதேவி ஆசிரமத்துக்கு வருகின்றார். அவள் எண்ணினை போல வால்மீகிரோ கண்மூடி பூசை செய்தார். இவர் கண்ணை மூடிட்டு பூஜையில் இருக்காரு. வால்மீகிருக்கு தெரியாம குழந்தைய ஆற்றங்கரைக்கு எடுத்து வந்தால் வால்மீகர் கண்முழித்து பார்த்தார், பிள்ளைய காங்கல, தொட்டில குழந்தைய காங்கல. சீதாதேவி வந்து கேட்டா நாம் என்ன பதில் சொல்வது? என்ன சொல்லுவா? அக்கம் பக்கம் பார்த்தார், தெப்ப பிள்ளை கண்டார். தெப்ப பிள்ளை கண்டா, தெப்ப பிள்ளை புடுங்கி உருப்பிடித்தார். உருப்பிடிச்சு விஞ்சை மந்திரத்தை உச்சரித்தார். ஆமா, குழந்தைக்கு உயிர் வந்தது. உயிர் கொடுத்தாரு. தொட்டிலே போட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார். ஆமா, சீதாதேவி அங்கிருந்து வந்தா. ஓடி வந்தா, மகரிஷியே, என் பிள்ளை என் கையில் இருக்கும் போது இது யாருடைய குழந்தை? யாரு சொல்ல முடியல அவரால. சீதா, தாங்கள் எடுத்து சொல்லும் போது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கப்படாதா? ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. குழந்தையை காணமே, தாங்கள் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் என்று பயத்தினால் ஒரு துப்ப பிள்ளை புடுங்கி நான் இந்த குழந்தையை போல இன்னொரு குழந்தையை பிறகு செய்தேன். ஆமா, பிறகு செய்தா. சீதாதேவிக்கு சந்தோஷம். ஆனந்த சந்தோஷம் இருக்கா. என் பிள்ளை என் கையில் ஒருவனாக இருப்பானே, இந்த காட்டுக்குள்ளே தனியா இருப்பான் என்று கவலைப்பட்டேன். ஆமா, இவனுக்கு துணை அவனாகவும் அவனுக்கு துணை இவனாகவும் இருக்கட்டும். அண்ணனும் தம்பிமா இருக்கட்டுமா. ஆனால் நான் ஒரு பிள்ளைய கூப்பிடும் போது ரெண்டு பிள்ளையும் அம்மா என்று வர வேண்டும். ஆமா, அம்மான்னு கூப்பிட்டா என்னன்னு காக்கணும் பத்தியலா. அப்படி ஒரு பேராமத்தை கொடுக்க வேண்டும் என்று லவகுமாரன் 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 பலமுடனே பெயர் கொடுத்து லவகுமாரா அப்படி லவகுமாரன் என்று சொல்லு. சீதாதேவி பேர் கொடுத்த பிள்ளைகளை தரையதிலே விட்டமானா தண்டைக்கால் நோகும் என்று பூமியிலே விட்டமானா பாத நோகும் என்று வாளிலே தொட்டு கட்டி தொடையதில நடைவரத்தி ஆரோடு தொட்டில் கட்டி படியதில நடைவரத்தி தாலாட்டி ஓராட்டு தாலாட்டி தலை மகனை வளர்த்து தலைமகனை வளர்த்துவாரா. அப்படி வளர்த்து ஒரு நாளையில பட்டியலிலே சாதம் போட்டா பாரி உண்ண மாட்டார் என்று கொலையதில சாதம் போட்டா லவகுமாரன் இருவேறு கொடுத்து உண்ண மாட்டார் என்று தங்க தலுகையிலே கீரை எண்ணெய் எல்லாம் பிசைந்து நாளொரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமாக வளர்த்து வருகிறார். இந்த லவன் குதலவனை வளர்க்கும் போது கோவை மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரு ஐயா எஸ் சுடலைமுத்து ஆசாரி அவர்களும் எஸ் சீனிவாசன் ஆசாரி அவர்களும் எம் சூர்யா அவர்களும் எம் யது நந்து அவர்கள் அன்பு கரத்தினாலும் நாமளுக்கு 101 லட்சம் ஒரு கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். அதோடு கடையநல்லூரை சேர்ந்த விஸ்வகர்மா வம்சத்திலே வந்து உதித்த சீமான்கள் ஐயா எஸ் சுப்பிரமணிய ஆசாரி அவர்களும் இசக்கிமுத்து ஆசாரி அவர்களும் இவர்கள் குடும்பத்தினர்களோடு எஸ் சரவணன் அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே பாடுநாமலுக்கு பாசத்தோடு 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக காசிமேஜரபுரத்திலே வாசகம் செய்யும் டி செண்பகம் அவர்கள்
அன்னாருடைய குமாரர் சுடலைமுத்து என்ற சுதாகர் அவர்கள் அன்பு கருத்தினாலும் 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு 18ஆம் படி கருப்பசாமிக்கு கோமரத்தார்கள் ஐயா எஸ் கருப்பசாமி தேவர் அவர்கள் கேரளாவை சேர்ந்த என் முத்து அவர்களும் கே வெள்ளத்துறை அவர்களும் பாக்கியலட்சுமி ஆட்டோ டிரான்ஸ்போர்ட் எழுத்தூரை சேர்ந்த சீமான்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக நாமளுக்கு 101 ரூபாயும் இப்பவும் நாமளுக்கு 101 லட்சங்களும் அதோட அண்ணாச்சி டீ கடை வச்சிருக்காங்க. நம்ம எப்ப போய் கேட்டாலும் சரி துட்டே வேண்டாம். ஒரு தூக்குச்சல குழுவுல அங்க காப்பி போட்டு கொடுத்தாச்சு. அப்படி பாசத்தோடு இந்த அலங்கார பந்த சிங்கார மேடையிலே எனக்கு பாசத்தோடு பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களோட ஆனந்த வாழ்வா வாழ வேணும். 1 10 100 கோடியா அவர்கள் உயர வேணும். கையிலே போவா ஐயா செய்யும் தொழில் எல்லாம் விருத்தியாகிய மனைவியோடு மக்களோடு வாழையோடு வாழை 12 தான் ஐயா வாழையாக 12 காலுக்கு வளர வேணும். அது கையிலே போல வாழையாக வளர வேணும். அப்படியே அமைதியா இருங்க. 12 காலுக்கு தான் சாமி பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அப்படியே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அப்படி சீதாதேவி லவகுமாரர்கள் 2 பேர்களையும் நாலு ஒரு மேனியுமா ஒரு வண்ணமுமா வளர்த்து ஒரு நாளையிலே லவகுமாரி 2 பேரும் மூன்று பின்னாடி மறைக்காதுங்க. பின்னாடி கேட்டாது உள்ளுக்கு கேட்டாது. 3 நல்ல வயதாக காது ஊத்து தாலுகம் மல்லிட்டு காது ஊத்து கடுக்கம் போட்டு கைக்கு தங்க காப்பும் போட்டு 4 வயதாச்சு நடந்து விளையாடுவார். 5 வயதாச்சு அறிவு கலபடித்து வாரார். வால்மீகர் முன்னாலே 6 7 வயதாச்சு அரைச்சுவடி பேச்சுவடி 7 8 வயதாச்சு 5 படி படிப்பாராம். 10 12 வயதுக்குள்ள பலகலையும் படிப்பார்கள். லவகுமார் 1 பேரும் பால் விட்டு வில்லு விட்டு போரு விட்டு ஜலம்பு விட்டு முன்கரணம் முக்கியமா படிப்பாரா. முக்கியமா பால் வித்தை வில்லு வித்தை போர் வித்தை ஜெயம்பு வித்தை படித்தார்கள். எல்லா வித்தைகளையும் படிச்சாங்க. 12 வயதுக்குள்ள படியாத பாடம் இல்லை, பாராத புராணங்கள் இல்லை. ஆமா, லவகுமாரர்கள் 2 பேர்களுக்கும் சீதாதேவியானவா ராமன் புகழை சொல்லியே வளர்த்தார். ராமனுடைய புகழை சொல்லி சொல்லி வளர்க்க. அப்படி ராமன் புகழை சொல்லி வளர்க்கும் போது அயோத்தியாபுரியிலே சீதாதேவி என்னைக்கு வனம் வந்தார்களோ அங்க பஞ்சம் வந்து சேர்ந்துருச்சு. அன்னையில இருந்த அயோத்தியாபுரியில வருஷம் 12 மழையே இல்லை. இப்ப நாட்டுல மழை
கிடையாது, தண்ணி கிடையாது. மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகின்றார்கள். ஆமையா, பஞ்சத்தை தீர்க்க ஒரு அஸ்வமேத யாகம் வளர்க்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். எல்லாரும் கூடியிருந்து பேசி லவகுமாரர்கள் இருபேர்களும் தான் தாயை கண்ட அம்மா ராமன் புகழை சொன்னீர்களே. ஆமா ஆமா, நான் அயோத்தி சென்று ராமன் புகழ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாரேன். ஒரு 8 போய் நான் பார்த்துட்டு வரேன். லவகுமாரர்கள் தலையிலே கொண்டை போட்டு கொண்டையிலே பூச்சோடி கழுத்திலே வீணையை சுமந்து கொண்டு அந்த அண்ணனும் தம்பிக்கும் ராமன் ஜெயம்புகளை பாடிக்கொண்டே வருகிறார்கள். ஆமையா, வருகின்ற பொழுது கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி 2 மைந்தர்களை பார்த்து ராமனை பார்த்தது போல் இருக்கிறது. ஓடி ஓடி வந்து உண்மையாகவே ராமன் பிள்ளை தான், ஆனா ராமன் பிள்ளை என்று இவர்களுக்கு தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அங்கே சென்று பார்த்த போது அயோத்தியாபுரியிலே பஞ்சம் ஏற்பட்டது, அஸ்வமேதையாக வளர்ப்பதாக தெரிந்து கொண்டார்கள். ஆமையா, வால்மீகி வனத்துக்கு வந்தார். ஆமா அம்மா, ராமநாட்சியிலே பஞ்சம் ஏற்பட்டதா, அஸ்வமேதையாக வளர்க்க போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் கூடி பேசுவாங்களா? அப்ப இந்த அஸ்வமேத யாகத்தை வளர்க்கணுமான சீதை இல்லாமல் வளர்க்க முடியாது. சீதை இல்லாம அசுமதியாக அயோத்தி மக்களுக்கு அறிக்கையை கொடுத்தா அவங்களால் ஏண்ட பொன்பொருளை கொடுத்தார். எல்லாரும் அள்ளி உணவு கொடுத்தாங்க. சீதாதேவியினுடைய உருவ சிலையை ஒன்று உருவாக்கி வால்மீகிரோ அஸ்வமேத யாகம் வளர்க்கிறது வரைக்கும் அந்த உருவ சிலைக்கு சீதையின் உயிரை அனுப்பினார். ஆமா, அயோத்தியாபுரியிலே அஸ்வமேத யாகத்தை வளர்த்தார்கள். யாகத்திலே அஸ்வம் என்று அழைக்கப்பட்ட வெள்ள குதிரை பிறந்தது. ஒரு வெள்ள குதிரை வந்து பிறந்துச்சு. வெள்ள குதிரையிலே நெத்தியிலே செப்பு தகடு அடித்தார்கள். அயோத்தியிலே பஞ்சமாக இருந்ததனால் வளர்க்கப்பட்ட இந்த அஸ்வமேத யாகம் வரக்கூடிய அஸ்வமேத யாகத்திற்கு மக்கள் கப்பம் காணிக்கை செலுத்தணும், இல்லைன்னா படைகளை ஜெபிக்கணும்னு எழுதியிருந்தார்கள். படைக்கு தலைவனாக பரதனையும் அனுப்பினார்கள். அவர் 1000 படைகளோடு, ஆமா, அந்த படைகளோடு கூட்ட நாட்டமா வளர்ந்துக்குள்ள வருது. பரதன் படைகளோடு வருகின்றார். ஆமா, யாரும் கப்பம் காணிக்கை செலுத்தவில்லை. செலுத்தலையா? பரதன் படைகளோடு சரஸ்வதி ஆற்றங்கரையிலே கூடாரம் அடித்தார்கள். ஆமா, லவகுமாரர்கள் தாயை அழைத்து கற்ற வித்தைகளை விளையாடி பார்க்க வேண்டும் என்று வரங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஆமா, சீதாதேவி பிரம்மாஸ்திரத்தை கையை கொடுத்து மக்களை வழி அனுப்பினார். குதிரை மேய்ந்து கொண்டு வந்தது. லவகுமாரர்கள் குதிரையை பார்த்து பிடித்து கல்வால மரத்திலே கட்டினார். ராமன் புகழை சொல்லி இவர்கள் பாடினாலும் ராமர் மீது ஒரு சின்ன கோபம் உண்டு. ஒரு கர்ப்பவதி பெண் என்று பாராமல் ராமன் வனத்துக்கு அனுப்பினார் சீதை என்பது இவருக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு. ஆனா தந்தை தான் ராமன், தாய் தான் சீதைன்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த உண்மையை சொல்லவில்லை சீதாதேவி. குதிரையை தேடிக்கொண்டு பரதனும் படைகள் எல்லாம் வந்தார்கள். அப்பா, இந்த குதிரைக்கு சொந்தக்காரன் நான் தான், குதிரையை அவித்து விடுனா. சரி, நீதான் படைக்கு தலைவனா? தலைவரா. அப்பம் காணிக்க செலுத்தணும், முடியாதவங்க படைகளை ஜெபிக்கணும்னு எழுதிருக்கு. உங்கள்கிட்ட பணம் இல்ல, பலம் இருக்கு, யுத்தத்திலே ஜெபித்து விட்டு உன் குதிரையை எடுத்துட்டு போனார். உடனே பரதன் படைகளோடு விஜயலவ குமாரோ சக்தி பானம் கையில எடுத்து பரதன் மீது கணை தொடுப்பாரா, பானமது போடுவாரா. பாலகன் போட்ட பானமானது பரதன் கிரீடம் கீழிறங்கி விழுந்து மயக்கமாக படுத்து விட்டார்கள். அறிந்த அனுமந்தன் சாமுந்தனும் அயோத்தியிலே வந்து ராமன் கிட்ட சொன்னார். ராமன் சத்துருக்கனை அனுப்பினார், சத்துருக்கனையும் ஜெபித்தார்கள். இளைய பெருமாளை அனுப்பினார், இளைய பெருமாளையும் ஜெபித்து விட்டார்கள். ராமபூமான் வருகின்றார். லவகுமாரன் அண்ணனை அழைத்து தனியாக வந்தவன் தைரியசாலியாகத்தான் இருக்கணும், இவர்தானே ராமன் என்று சத்தியவானத்தை ராமர் மீது போட்டார். ராமர் கிரீடம் கீழிறங்கி விழுந்து அவரும் மயக்கமடைந்தார். உடனே லவகுமாரர்களுடைய இருபேர்களையும் ராமனும் பரதனும் சத்துருக்கனும் இளைய பெருமாள் கிரீடத்தை ஒரு பொட்டணமாகவே கட்டி கொண்டு அனுமந்தன் சாமுந்தர் தலையிலே தூக்கி வைத்து வாளை பிடித்து முறுக்கி கொண்டு கேலியும் கிண்டலும் பேசி வருகிறார்கள். வால்மீகி வனத்தில்
வனத்துக்கு வருகின்ற பொழுது சீதாதேவி அனுமந்தன் சாமுந்தனை மகனே என்று கட்டி சேர்த்து அழுதா. ஆமா ஆமா. அப்பா இது யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? இந்த சீதாதேவி ராமனுடைய கதைகளை அத்தனையும் சொன்னார். அத்தனை கதைகளை சீதாதேவியை தென்னிலங்கை ராவணன் சிறையெடுக்க வேண்டும் என்று அசோகாவனத்தில் வைத்ததையும் சொன்னார். அனுமந்தனுடைய வளப்பத்தையும் சொன்னார். உடனே லவக்குமாரர்கள் இருவேர்களையும் அம்மாளை அடிபணிந்து வணங்கினார்கள். ஆமா. ராமன் புகழை சொன்ன தாங்கள் தந்தைதான் ராமன், நீங்கள் தான் சீதை என்று சொல்லாம இருந்தது உங்கள் தவறுதானே, உங்க தவறுதானே, மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல சீதாதேவி வால்மீகிரை எண்ணினா. ஆமா. வால்மீகிரோ சரஸ்வதி ஆற்றங்கரைக்கு வந்து மந்திரத்தை உச்சரித்தார். மந்திரத்தை சொல்லி 4 பேர்களும் மயக்கம் தெளிந்து புறப்பட்டு வந்தார்கள். ஸ்ரீ ராமச்சந்திர பெருமான் சீதாதேவி அழைத்தார். சீதா என்று வாரபோது ராமனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ராமபெருமானுக்கு என்ன சந்தேகம் தெரியலையா? என் தேவி சீதாதேவி வனத்துக்கு வருகின்ற பொழுது 60 நாள் கற்பம் என்று அன்று சொன்னான் என் தம்பி லட்சுமணன். ஆமா. அப்படி இருந்தாலும் என் சீதைக்கு பிறந்திருப்பது ஒரு குழந்தையாகத்தானே இருக்கணும். இன்னொரு பிள்ளை எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? வால்மீகர் உண்மையை சொன்னார். ஆமா. ராமன் சீதாதேவி களங்கமற்றவள் என்று நான் அறிவேன். நாட்டு மக்கள் அறியணுமான சீதை அக்கினி முழுகணும்னார். உடனே ஒரு அக்கினி குண்டத்தை பிறவி செய்தார்கள். வயிற்றில் பிறந்த பிள்ளையை வலது கையிலையும் தொப்பையிலே பிறந்த குழந்தையை இடது கையிலையும் பிடித்துக் கொண்டு சீதாதேவி அக்கினி யாகத்திலே இறங்குகின்றாள். அக்கினியிலே இறங்கும் போது தொப்பையிலே பிறந்த பிள்ளை கருகு சாம்பலானா கருமுழுவாயா எழுந்துவாரா ராமச்சந்திரர் தமது கொடுப்பாரா தட்டுவாரா ஆங்கார ஓங்காரமா நல்ல கொண்டுகளாக பல்லாளாக அருகு வருகிறாரே கருப்பசாமி உண்டாரு கருப்பழகா காணி முக்கழகா கருப்பழக ஆறாறு கருப்பசாமி தமிழத்தை வடிவமைத்து கருப்பசாமி கொண்டு பெற்றான் 5 மணி வல்லலாமா ஒரு சொல்லலாமா 4 மணி வல்லலாமா ஒரு சொல்லலாமா அல்லடமா குல்லாவா ஆமரக்க மணி அழகா காவல்கார கருப்பசாமி முண்டக்கண்ணா கொண்டு பெற்றான் கையிலெடுத்து வாடாரே கருப்பசாமி நன்றி மாட சாமியோடு நன்றி மாட சாமியோடு சந்தையில போலத்தாரு மக்கள் போலத்தாரு ஆடி வாராரோ ஆடுவாரம் ஆடுவாரா ஆடாறு போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் போடுவாரா சீல புல்லாவா புல்லாவா ஆமரக்க மணியழகா பட்டு கச்ச பவள கச்ச மிரண்ட பிள்ளை சீலையவா வளர்த்த மகன் சின்ன பிள்ளை கருப்பசாமி சட்டநாத கேந்திரவாடா சாமி செங்கல மூலத்தாரு பன்றி மாட சாமியோடு ஆடுவாரம் ஆடுவாரா ஆடாறு ஓடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் ஓடுவாரா சீல குல்லாவா உல்லாசகாலடையா ஒரு குல்லாவா தாமரக்க என்ன தாமரக்க மணி அழகா கச்சா சாமி
கருப்பா கருப்பழகா முக்கழகா